பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 122 சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மன மகிழ்ச்சியாக இருந்தேன். தேவ பிள்ளைகளே, தன்னுடைய உள்ளம் எப்படி இருந்ததா? மன மகிழ்ச்சியாக இருந்ததான். எப்போ என்றால் தேவ சபைக்கு போறதுக்கு. தேவனுடைய சபையில போனால்தான் தேவனுடைய பிரசனம் நீங்க உணர முடியும். தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியும். தேவன் மேலே நம்மளுக்கு பயம் இருக்க வேண்டும். சபை 10 மணி என்றால் 11 மணிக்கு வருது. தேவனை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். சபை மேல பயம் இல்லை. சபைக்கு வந்தால்தான் நீ தேவனுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவாய். நீ கைவிடப்பட்ட நிலைமையாக நீ காணப்படக்கூடாது. நிறைய பேர் சபைக்கு கூப்பிடுகிறோம், சில காரணங்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இந்த பாவத்தை விட்டு நான் வரேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நீ வெளியே இருந்தால் இன்னும் பாவம் தான் செய்து கொண்டிருப்ப. தேவ சபையில நீ வந்துவிடு. தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றும். உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை மூலியமா ஆண்டவர் உனக்கு போதிப்பார். தேவ பிள்ளைகளே, இன்னொரு நிறைய பேர் இருப்பாங்க. நாங்கள் யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிறோம், ஃபேஸ்புக்ல பார்த்து கொண்டு இருக்கிறோம், இன்ஸ்டாகிராம்ல பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று. தேவ பிள்ளைகளே, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல திருவிருந்து கொடுக்க முடியுமா? ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? உனக்கு ஒரு சபை தேவை, உனக்கு ஒரு மேய்ப்பர் தேவை. அது நன்றாக புரிந்து கொள்ளுங்க. தேவனுக்கு எந்த இடத்துல சபை இருக்கிறதோ அந்த சபையில ஞாயிற்றுக்கிழமையானால் தேவனை ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும் என்று இந்த வார்த்தை மூலியமா கர்த்தர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுக்கு பயந்த பாத்திரம் தான் அவன் நன்றாய் இருக்க முடியும். தேவனுக்கு பயந்தவன் தான் கர்த்தரை முதலாவது தேடுவான். இந்த தாவீது கர்த்தரை முதலாவது தேடினான். கர்த்தர் அவனை பார்த்து சாட்சி கொடுத்தார். தாவீது, என்னை இருதயத்தை கேட்ட தாசன். நம்ம இப்போ தேவனுக்கு எப்படி இருக்கிறோம்? தேவனை விட்டு பின்வாங்கி கொண்டு இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்க. எவ்வளவு வேலை இருந்தாலும் சண்டே முதலாவது சபை, அப்புறமா தான் எல்லா வேலையும். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உன்னோடு பேசின நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.